Taste the Daily. வணக்கம் சுரேஷ். இப்போ வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கிற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மேலும் இது பெண்கள்ங்கிற புயலா உருவாகி தமிழக கடற்கரையோரம் மையம் சொல்லும்னு வானிலை மையம் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாளாவே தொடர்ந்து கனமழையானது பெஞ்சிட்டு வருது. குறிப்பா நேற்றுலேருந்து இன்னைக்கு காலைல வரைக்கும் பார்த்தோன்னா திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர்ல மட்டும் அதிகபட்சமா 12 சென்டிமீட்டர் மழையும் திருத்துறைப்பூண்டியில 10 சென்டிமீட்டர் மழையும் பெஞ்சிருக்கு. இதனால திருவாரூர் மாவட்டம் முழுவதும் மேக்சிமம் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது. இப்போ திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக 3.5 லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட 3.75 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல சம்பா சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. இதுல இப்போ 30 நாட்கள் வயதுடைய இளம் சம்பா பயிர்கள் நிறைய இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா அந்த பயிர்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ மழையில மூழ்கி இருக்க நிலையில இருக்கு. இப்போ தொடர்ந்து மழை வேற பெஞ்சிட்டு வரதால அது தொடர்ந்து அழுகி விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்த ஒரு நிலை உருவாயிருக்கு. அது மாதிரி திருத்துறைப்பூண்டியில பார்த்தீங்கன்னா அது சுற்று வட்டார பகுதி பார்த்தீங்கன்னா நாச்சிக்குளம், உதயமார்த்தாண்டபுரம், மாங்குடி, பள்ளிமேடு, கோபால சமுத்திரம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பா பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ஏக்கர் மழை நீரில் மூழ்கிருக்கு. இதுக்கு என்ன குறிப்பாக அவங்க காரணம் சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில் உள்ள பாசன வாய்க்கால கழனி ஆறுங்கிறது கடந்த 2 ஆண்டுகளாக சரியாக தூர் வரப்படலைங்கிறாங்க. அதனால அந்த ஆறு முழுக்க வெங்காய தாமரைகள் சூழ்ந்து காணப்படுறதால தண்ணி வடியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிருக்கு. இது இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் விவசாயிகள் மீது அக்கறையே செலுத்தாம இது போல இதனாலதான் இந்த சூழ்நிலை உருவாயிருக்கிறதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து இப்போ கடன் வாங்கி இந்த சாகுபடி செஞ்சிருக்க நிலையில இப்போ இது இழப்பு ஏற்பட்டு அவங்க மேற்கொண்டு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கிறது. அதனால அந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதுக்கு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு இதை வடியத்துக்கு ஒரு வழிவகை செய்யணும்னு அந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன்.